வயிறார சாப்பிட்டுவிட்டு தாம்பலம் தரித்து கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என்று கேட்டார். ஒருபோதும் கோபமே வராத கசந்திரிகாவிற்கு அன்று மிகவும் ஆத்திரம் வந்தது. நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிழவி எனக்கு புத்தி சொல்வதா என்று கேட்டு அன்னையை கன்னத்தில் அடித்துவிட்டாள். லக்ஷ்மி தேவியும் ஒன்றும் சொல்லாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினார். அப்போது ஷியாமா அங்கு வந்து அந்த சுமங்கலியை பார்த்து, தாங்கள் யாரம்மா? ஏன் கண்கள் சிவந்திருக்கிறீர்கள்? உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று பணிவோடு கேட்டாள். இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள் ஷியாமா, உன் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பது என்று சொல்லிக் கொடுக்க வந்தேன். ஆனால் அவள் என் கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி விட்டாள். உடனே ஷியாமா, தாயே, அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் முறைப்படி செய்கிறேன் என்று கூறினாள்.